சாமி ஏடா வீட்ல புண்ண யாரா நீ உன்னதாடா செத்து போய்ட்டான் போய்ட்டாடா போடா ஐயா சாமி யாரு ஏ வீட்லயா சரிடா நீ அந்த புடுங்குற போய் பிடியா போற அந்த அடிக்கிறியா அந்த போய் என்ன யாருன்னு உனக்கு தெரியும் நான் யார் தெரியுமா ஆட்டியாம்பட்டி புலக்க டாக்டர் என்னமே தெரியல எதுக்கு டெஸ்டாப் போட்டு பார்த்தாதான் தெரியும் ஏ கம்பவுண்டர் எஸ் சார் நான் வாத்தியாரம் டெஸ்டாப் போப்பு இங்க ஒரு ஜீவனுக்கு உசுறு போயிருச்சு அதனால இல்ல டெஸ்ட் பண்றதுக்குள்ள ஊசி போடுறேன் டெஸ்ட் பண்ணிட்டு ஊசி போடணும் அடோ மைட்டாச்சு அது காதல வையா பைத்தியக்காரா காதுல வைக்கிறதா ரெண்டு பக்கம் மாட்டு முதலில் இது அதுல சத்தம் வருதான்னு பாக்குறேன் எப்படி வரும் டக்கு டக்கு ஐயோ என்னோட சத்தம் வரல நான் செத்து போயிட்டேன் போல இருக்கு பைத்தியக்கார இங்க வச்சு பாரு உண்மை அர்த்தம் வச்சு பாக்குறான் மண்டை மண்டையிலே நோ 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 அடுத்தது தொண்டை வருதா நோ 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 ஆறு நோவு உனக்குதான் அடுத்தது இக்க இந்த இக்க நெஞ்சி பொச்சி என்னடா இது 4448 நரம்புகள் எல்லாம் இவனுக்கு செத்து போச்சு இடுப்புல வச்சு பார்த்தே இல்ல 4448 நரம்பு அத்தனை நரம்பு செத்து போச்சு இது ஒரே ஒரு நரம்பு வெடி நரம்பு இருக்கு அது முதல்ல ஊசி கொண்டான் மருந்து இங்க போறியா நேற்று எருமைக்கு ஜனம் ஊசி போட்டது போப்போம் இடுப்பு இடுப்புல வச்சு பார்த்துட்டீங்க இல்லை அடுத்தது குடுக்கு மண்டை தொண்டை மருந்துங்க வடையா வச்சாங்க பச்சிக்காக வச்சாங்க நீ மூடிட்டு காது என்னை கண்டால் உனக்கு சத்தான பயம் கிடையாது என்ன பயம் இல்ல உன்னை பார்த்த உடனே எனக்கு பீ வருது அவ்வளவு பயம் கொடுத்து கட்டி விடுவேன் அதனையும் சேர்த்து கட்டி வியாபாரத்துக்கு ஆமா ஓய் இவன் பல்பு அடிக்காம விட மாட்டான் ஏன் பல்பு வச்சு எண்ணெயெல்லாம் காது கேட்க மாட்டான் வந்தால் தான் பிடிக்கும் வாடாங்க ஓடுங்கிற நல்லா இருக்குது யாக்கும் காலுக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் வந்துகிட்டே இருக்கணும் நீங்க கேக்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும் ஆமா கேளு டக்கு டக்கு என்னுடைய பேர் என்ன டக்கு டக்கு நான் தெற்குலத்திலே பிறந்தவன் டக்கு டக்கு
டக்கு டக்கு நான் கேட்கறதுக்கு டக்கு டக்குன்னு சொல்ல சொன்னீங்க. டக்கு டக்குன்னு பதில் வரணும்னாலும் அப்படி உங்களுக்கு கேட்குறீங்களா? உங்களுக்கு சரி கேளு. உங்களுக்கு நான் யா என்னுடைய பேர் என்ன? நான் எப்படி பிறந்தவன்? போய் அந்த வேலைக்கே மாட்டோம். ஏங்க நீங்க தானே ஒண்ணு ஊம்பு கொட்டுன்னு. ஆமா. சொல்லிட்டு அடிச்சீனா. ஆயா பேசக்கூடாது. ஆமா. சரி பேசாத. ஆனால் நான் யா என்னுடைய பேர் என்ன? நான் எப்படி பிறந்தவன்? ஏண்டா எதுவும் பேச மாட்டேங்கிறேன். பேச வேண்டாம்னு சொன்னேன். எதுவும் பேசக்கூடாது, பேசாம இருந்தா அப்படி அடிக்கிறா. பேச வேண்டாம்னு சொன்னதுனால பேசாம இருக்கிறேன். உன் இஷ்டமா வாங்க தம்மா. அடிக்கிறியே நியாயமா இது. எது சொன்னாலும் அடிதான் விடுவோம். அதனால் இப்படி ஆதார கோபத்தோடு என்னுடைய கண்கள் எல்லாம் சிவக்க, என்னுடைய மீசையெல்லாம் துடிக்க, என் கோபத்தோடு வந்திருக்கிறேன். என்னை பார்த்தால் என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? பார்த்தாலும் ஒரு பேசாச்சு மாதிரி தெரியும். ஒரு உருவமே பயங்கரமா இருக்குது. யாருன்னு தெரிஞ்சாதான் வாமாடி இப்பெல்லாம் பேசுறது காரணம் யாருன்னு இவன் தான் எல்லாம் சொல்லி கொடுத்தான். என்ன எல்லாம் அடிச்சிட்டேன். என் தம்பி ஒருத்தருக்கு அவனை அடி பார்க்கலாம். உனக்கு இதுல மசல் இருந்தா என்ன மாதிரி தம்பி அண்ணா உன்னை அடிச்சது யாரு? எந்த பீத்தலை? அந்த பீத்தலை இவனே கேள்வியோ நாந்துக்கிட்டு அவரான இல்ல பொறுப்புக்கிறான். யாரும் அவன் தம்பி அடிச்சவன் யாரு? தம்பி அடிச்சது யாரு? அடி வண்டியில வாயில யாரு? தம்பி பேர் என்ன தெரியுமா? அவன் பேரு அனில் குண்டை. அனில் பூண்டே. நல்ல செங்கல் கட்டின மாதிரி இருக்குதா? ஐயா வணக்கம். என்னுடைய பேர் என்ன? என்ன? நான் எப்படத்திலே பிறந்தவன். பிறந்தவன். என்னுடைய வீரம் எப்படி? வீரம் எப்படி? விடவனம் எப்படி? சொன்னாதானே தெரியும். எல்லாம் செல்வி வந்து எனக்கு வடக்கு இருமாம் இருக்கவே கூடாது. ஒண்ணுமே இருக்காது. நீ மூடிக்கிட்டு சொல்லு. மூடிக்கிட்ட வெட்டி வெட்டி விடுவாங்க. சாமி குட்டுருக்குறேன். என்னது? கையை எங்க வச்சு காட்டுற? சத்தம் போட்டு புடுக்கு புட்டு கட்டு. பொண்டாட்டி வேண்டும், அதுக்கு சத்தம் போடலாம். அவன் சத்தம் போட்டு என்ன எதுக்குதான் எனக்கு என்ன தெரியும்? சத்தம் போட்டா உனத்தாண்டா அடிக்கிறேன். சத்தியமா சத்தம் போடலாம். அதனால் நீங்க யாரு இவ்வளவு அதுவும் போய்கிட்டு வந்திருக்கிறீங்களே? நீங்க பேர் என்ன, ஊர் என்ன, எதுக்கு வந்தீங்க? அப்படி சிரிக்காதீங்க. நீங்க சிரிச்சா எனக்கு பொச்சரி. அதுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கும் போது. அதுக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும் போது. அவர் வாயை பார்த்தா பொச்சு மாதிரி இருக்குது. வாயும் அதுக்கு இதுக்கு கனெக்ஷன் என்னங்க? வாயு அப்படி போறவோட மூத்த போய் போயிருவேன். சொன்னாலும் அடிக்கிறேன் காண போது. எங்களுக்குள்ள
குலத்தை சேர்ந்தவரு என்ன பேரு அப்படிங்கிற ஸ்கூல் நாளைக்கு வாங்கி தர 1 கிளாஸ் கவனத்தோடு ஆமோதிக்க வேண்டும். அப்படியா? என்னையா இந்த வாங்குறா? என்ன சொன்னீங்க? ஒரு புரியும் தெரியலையே. ஒண்ணுமே புரியல. நல்லா கோர வடிவம் ஊர்க்க தனும் முட்டாள் குணம் காட்டிலே தெரியக்கூடிய மிருகத்தை போன்ற உருவத்தை படைத்தவன். உருவத்தை படைத்தவன். ஆமாண்டா. சொல்லுங்க. யாருக்கும் அடங்கா விடாரி. யாருக்குமே அடங்காத பொடாரி. பொடாரி இல்ல பிடாரி. பிடாரி. மண்டல புகழ் பெற்ற மண்டல புகழ் பெற்ற மண்டலம் புகழ் பெற்ற மாபெரும் பலசாலி. ஏடிய பையா பத்மாசுரா. எப்படா வாத்தம்? இந்த பெருக்காந்தாலையே ஜே போட்டா கூட அடிக்குது. எப்படி ஜே போட்டேன்? பத்மாசுரனுக்கு அடுத்த வருஷம் கூத்து விட மாட்டாங்க, மூடிட்டு உட்காந்து. ஆமா, அவங்க ஆரம்பிச்ச நாடகம் தான் இதெல்லாம். ஆமா, சொல்லு. பத்மாசுரன் வெட்டி போடுவாங்க. சாமி கொட்டுருங்க. ஓடு தள்ளி போடுவாங்க. என்ன ஓட்டு தள்ளியா? ஆளை போட்டு தள்ளி விடுவாங்க. கொலக்காரனா எடுத்துருவா. ஆமா, கத்தி என்ன பட்டா கத்தி. அது படுனால ஒரே வெட்டுதான். அதுக்கு மேல நமக்கு சத்து இல்ல. பத்மாசுரன் வருகிறார் என்றால் அண்டரண்ட சராசரம் 600 கோடி பூமண்டலம் 14 லோகத்தில் இருப்பவர்களும் என்னுடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே அப்படியே அந்த சராசரமே கிட்டு 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 நடக்கும். பத்மாசுரன் பேரை சொன்னா பேர கிளவி 7 நாளைக்கு எத்திரிக்காது. இல்ல, அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு பயம். வீரம் 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 குஜபலம் குஜபலம் கொண்ட கொண்ட என்னுடைய பெயர் பத்மாசுரன். ஆமா, உங்க வீரதீர பத்மாசுரனுங்கிறீங்களே, உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, அவங்க பேர் என்ன சொல்லு பாக்கலாம். என்னுடைய பெயர் பத்மாசுரனாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த என் அண்ணன் பிதா யாரு? யாரு கூத்துன்னு சொன்னது? தாயா அவங்களே கூப்பிட்டு வர்றதுதான் அந்த ஆயாக்கு வேடிக்கை.
இவருடைய அப்பா அம்மா யாரு தெரியுமா? அப்பா அம்மா யாரு? அண்ணா கரிகால தவம் செய்து பெரிதான வரம் பெற்ற தமிழ்வாயு மகாமுனிவரிலே ஒருவராக வழங்கி வரக்கூடிய எங்க அப்பா கபில மகாமுனிவர். உங்க அப்பா கபில முனிவர். ஆமா. உங்க அம்மா பேர் என்ன? அடிக்கிற மாதிரி அப்பா பேரு கபில முனிவர். அம்மா பேர் என்னங்க? அடுத்த வெட்டி கிட்ட போட்டு தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, இவங்க தம்பி கொண்டாட்டிக்கு குண்டியும் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, இவங்க அண்ணன் கொண்டாட்டிக்கு அண்ணனும் இல்லை. இல்லைங்க, தாயிற் சிறந்த கோயில் இல்லைன்னு சொல்லுவாங்க. வீட்டு பக்கம் விட்டதே தப்பா அண்ணன் பொண்டாட்டிக்கு அண்ணன் பொண்டாட்டி எல்லாம் பாக்குறதுக்கு தான் படிக்கும். வீடு ஒண்ணுமே இல்லாம இருந்தது, அதான் கேட்டேன். முறுக்கி இழுத்து விடுவாங்க. சாமியே சவரம் பண்ண ஐயப்பா. உங்க அப்பா பேரு சரிங்க மகாமுனிவர். உங்க அம்மா பேர் என்ன? வாத்தாய். யாரு? அம்மா வாத்தாய். ஓ தாய், ஓஹோ தாய். அர்த்தத்தை அனர்த்தமாக்குகிறார். அடிக்கடி நெருக்கடி செய்த இது ஆபத்து கறிமுறி ஆகிவிடும். அது கருங்கூதிய செங்கூதிய மூடிட்டு சொல்லு. என்ன சொல்லுங்க, உங்க அம்மா பேர் என்ன? அன்பா இப்புவளையில் குழந்தையானது ஜனமாகி பிறந்தால் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு ஜனமாகி பிறக்கும். ஒரு குழந்தை பிறந்தா ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சேர்ந்துதான் குழந்தை பிறகு இது உலகம் எல்லாம் தெரிஞ்சது. இது உலகமே நிறைய வாங்கி கொடுத்து நான் சத்தம் போடுறானே, நிறைய வாங்கி கொடுத்துருக்கு. ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்தவங்க கிடையாதுண்ணா. கண்டவனுக்கு பிறந்தவளா? இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறகு எப்படி பிறந்தன்னு கேளு. எப்படி பிறந்தீங்க? கபில மகாமுனிவர் தந்தையார்னு சொன்னேன். கபில மகாமுனிவருக்கு மட்டும் நான் எப்படி குழந்தையாக ஜனமாகி பிறக்க முடியும்? கபில முனிவருக்கு எப்படி நீங்க பிறந்தீங்க? அம்மா இல்லாம தாய் இல்லாமல் தந்தைக்கே நான் கபில மகாமுனிவருக்கு பிறந்தல்லவா? நான் எப்படி பிறந்தேன்? கபில மகாமுனிவர் என்ன செய்தார் சொல்லுங்க. அடே தட்டுவாரு மகத்தான ஒரு யாகம் செய்தாராம். சரி,
எப்போ யாருமே செய்ய முடியாத ஒரு மகத்தான யாகத்தை செஞ்சாரு கபிலி. ஆமா ஆ, அப்பொழுது அந்த முனிவர் செய்யக்கூடிய யாகமாகப்பட்டது பாடுலோகம் தெய்வலோகம் வரைக்கும் எட்டியதாம். அந்த யாகத்தினுடைய அனலானது அப்படி போகுது. ஆமா அப்புறம் அப்ப தெய்வலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய தேவேந்திர மன்னம் பார்த்தானா. எப்படி? என்னடா ஒரு ஆச்சரியம், அதானே? ஒரு முனிவனாகப்பட்டவன் இடவிடாமல் இப்படி யாகத்தை செய்து கொண்டிருக்கிறானே அப்படி என்று அவருடைய யாகத்தை கிடைக்க வேண்டும், அவனுக்கு நவாபலம் கிடைக்க கூடாது அப்படி என்று வானுலகத்திலே இருந்து நாட்டிய மாதர்கள், ஆமா நாட்டிய பெண்கள் எல்லாம் பூலாக அனுப்பி வைத்தாரா அவருடைய தவத்தை கெடுப்பதற்கு. டான்ஸ் ஆடுற பொம்பளைங்க. ஆமா ராத்திரி நேரத்து பூஜையில் நக்கட 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 ஆடுறாரு. அப்படி டான்ஸ் ஆடக்கூடிய தேவர்களை கொண்டு வந்தாங்க அந்த பூலாக அனுப்பி வைத்தார். அங்கே ஊராக வந்த உடனே பரநாட்டிய பெண்கள் காலை தூக்கி தூக்கி பரநாட்டியம் தாம் தோம் பரநாட்டியம் ஆடினாங்க. அந்த முனிவருக்கு முன்னாடி காலை தூக்கி தூக்கி கவுக்கு கவுக்கு தான் வந்தாங்க. பரநாட்டியம் ஆடுகின்ற பொழுது மகா முனிவராகப்பட்ட இவருடைய தந்தையார் கபில முனிவர் இடைவிடாமல் பூஜைகளை செய்து கொண்டிருந்தாராம். அந்த பொம்பளை ஆடுறதை கவனிக்காம இவரும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு பூசைய. அப்புறம் என்னடா ஆச்சரியம், அண்டமா முனிவர் எல்லாம் அடங்கினால் யோனிக்குள்ளே மகத்தான் அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரனுடைய யாகத்தையே கெடுத்துட்டோம். இந்த கபிலருடைய அதாவது யாகத்தை கெடுக்க முடியலையே. அண்டமா முனிவர் எல்லாம் அடங்கினார் பெண்ணிற்குள்ளேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இவ்வளவு ஆட்டாடி இந்த இவருக்கு இறங்கலையே, இடைவிடாமல் பூஜை செய்யறானே, மனசு இறங்க மாட்டேங்குது அப்படின்னு இவருடைய தவத்தை கெடுக்கணும்னு ஏழை அணிந்திருந்த தன்னுடைய ஆடை ஆபரணங்கள் அத்தனை திருமணத்தோடு ஆடினார்கள். என்னடா வழிப்பா இருக்குது, ஒரு முனிவருக்கு முன்னாடி அம்மனமா ஆடுறாங்க இந்த பொம்பளைங்க. ஆடின உடனே என்னதான் முனிவனாக இருந்தாலும் ஒரு பெண்மணியாகப்பட்டவள் திருமணத்தோடு வரலாற்றி ஆடினா கண்ணை திறந்து பார்க்காம இருக்க முடியுமா? ஐயோ சாமி எல்லாம் சும்மா இருப்பியா, நீ சும்மா விட்டுருவியா? நீ சும்மா எனக்கு பொம்பளை வாடையாக அப்பொழுது கண்ணை திறந்து பார்க்கின்ற பொழுது வரலாற்றிய மாதர்கள் அப்படி நிறுவனத்தோடு ஆடிக்கொண்டிருந்தார்கள். அவளை பார்த்த உடனே அவருடைய அழகிலே மயங்கினார். மயங்கின மாத்திரத்திலேயே அவருடைய வீரியம் விருந்தாகப்பட்டது. வீரிட்டு அது எரியும் தீயிலே விழுந்தவன். இவருக்கு இன்பம் தாங்க முடியாம வீணானது வெளியே வந்துருச்சு. அப்புறம் தீரிட்டு அந்த தீயிலே விழுந்தவன். அந்த எரியும் தீ, அந்த பற்றி எரியக்கூடிய தீயிலே பத்மாசுரன் போற வடிவத்தோடு பத்மாசுரனாக நான் ஜனமாகி பிறந்தவன். நெருப்புல பிறந்தவரா நீ? ஆமாண்டா. மகாமுனியுடைய யாகத்திலே அவருடைய வீரிய விந்துக்கு இந்த பத்மாசுரனாகப்பட்டவன் நான் ஜெனித்து பிறந்தேன். அப்படிங்களா? பிறந்த உடனே அதாவது கபில மகாமுனிவராகப்பட்டவர் இப்படி இந்திரன் தான் யாகத்தையே கெடுத்து விட்டான். இந்த இந்திரன் இந்த பெண்ணை அனுப்பாமல் இருந்திருந்தா எனக்கு மோட்ச பதவி கிடைத்திருக்கும். கண்டால பாவி இந்திரன் நம்ம தபத்தையே கெடுத்து விட்டானே நாசமா போக அப்படின்னு என்ன செஞ்சார் முனிவர்? கேடு கட்ட தேவர்கள இந்த பழிக்கு பழி எடுக்கணும், வஞ்சத்துக்கு வஞ்சகம் தீர்க்கணும், பகையாளிக்குரிய உறவாடி கெடுக்கணும், உறவாடி கெடுக்கணும். அதனால இந்த தேவனத்தை எப்படியாவது ஏதாவது எல்லாரையும் அசமடக்கணும் அப்படின்னு தந்தையார் சொல்லிவிட்டு புறப்பட்டார். சரி, அப்படி போனாலும் வாழ்வதற்கு இடம் வேணும் அல்லவா? நான் வாழ்ந்து வர்றதுக்கு எனக்கு எங்கே ஏற்பாடு செய்து கொடுத்தா நான் எங்கே வசித்து வர்றேன்? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்க நெருப்புல பிறந்தவரா? ஆமாண்டா. இந்த மண்டபடி இப்படியேதான் இருந்ததா? பத்தி எரியக்கூடிய தீயிலே பிறந்தபடினால் எனக்கு பத்மாசுரன் என்று பெயரை சூட்டினார். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த மண்டபடியை நான் வேற எங்கோ பார்த்த மாதிரி இருக்கிறது. நான் பிறக்கும் போதே நான் பிறவியாக என்னோடு பிறந்தது. இதை என்ன தவிர எங்கேயுமே பார்க்க முடியாது. இல்ல சாமி, இந்த மண்டபடி இதற்கு முன்பதாக நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். எங்கேயும் பார்க்க முடியாதுடா. இல்ல சத்தியமா பார்த்திருக்கிறேன். எங்க பார்த்தேன்? எனக்கு யோசனை செஞ்சு பாருங்க. இந்த மண்டபடி கருக்கல்லாகவும் சுருளாகவும் செப்பட்டையாகவும் கொத்து கொத்தியாக இருக்கிறது. இந்த மண்டபடி எங்க பார்த்துட்டேன். எங்க பார்த்த தெரியுமா? எங்க? இந்த மண்டபடியும் எங்க பாட்டி புண்ணமணி கொண்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. பேரு கொண்டகாட்சி. ஆமா, பாட்டி பேர் கொண்டகாட்சி. அதனால அதே மாதிரி தான் இருக்குது. உங்க பாட்டி கொண்ட முடியும் மண்டபடி ஒரே மாதிரி பேர் என்ன? சத்யா ராஜேஷ். அந்த உடனே அப்பா பத்மாசுரனே
இப்படி ஆங்கார கோபத்தோடு ஆஹா. அந்த தேவனும் எதிர்த்து சென்றால் அந்த தேவர்கள் சூதுக்காரர்கள் தேவர்களோ சூழ்ச்சிக்காரர்கள் உன்னை சூழ்ச்சி வாரமா கொண்டுடுவாங்க. உன்னை கொன்னாலும் கொண்டு விடுவாங்க. அதுக்காக அதனால ஆ. என்ன சொன்னாங்க? கணபதி எறும்புகளை 84 லட்சம் ஜீவ பேதங்களுக்கும் ஆ. படிகளுக்கும் கர்த்தன் ஆ. முக்கந்தாரி பரமக்கடவுள். சரி. அந்த சிவபெருமானை கோரி ஆ. இடைவிடாமல் பூஜைகளை செய்து ஆ. என்ன வேண்டுமான வரத்தை பெற்றுக்கோ. ஆ. ஆகாத வரம், ஆ. வேகாத உடல், அப்படி ஆ. உன்னை விட்டு போகாத செல்வம், ஆ. நித்திய தத்துவ வரம் ஆகிய ஆ. இந்த வரங்களை பெற்றுவிட்டால் ஆஹா. உன்னை கொல்லவோ வெல்லவோ யாராலும் முடியாது. நேராக சிவனிடம் போய் ஆமா. சாகாத உசுறு கேகாத உடல் இப்பேற்பட்ட ஒரு வரத்தை வாங்கிட்டு போனீங்கன்னா உன்னை ஜெயிக்க நாரதர் சொன்னாரு. அவருடைய வார்த்தையை கேட்டு ஆ. இப்பொழுதே கையிலுக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். புறப்படுங்க போலாம். கையிலுக்கு சென்று ஆ. அந்த சிவபெருமான் இடத்திலே ஆ. யாராலும் பெற முடியாத சாகாத வரத்தை பெற வேண்டும். வரத்தை பெற்ற பிறகு அந்த சிவன் என்னடா என்னடா? மும்மூர்த்தி தேவன் முதல் கொண்டு அந்த 33 கோடி தேவர்களையும் அப்படியே அரங்க சிறை செய்து ஆட்சி படைக்கிற போது வரம் மட்டும் வாங்கிட்டா நம்ம ஜெயிக்க யாரும் முடியாது. ஆமா. பவான் பச்சுவாயா யாரு பகவான்? பவால் உட்கார்ந்துருக்கு தாடையில. பார்த்தா உனக்கு வவ்வால் ஆடும் தெரியுதா? இது தாடிடா. தாடிடா. தாவடி. நான் கூட பவால் உட்கார்ந்துருக்காங்க. சிவபெருமானை கோரி தவத்துக்கு போக வேண்டும். சரி. தவத்துக்கு வேணுமான பொருள்களை எடுத்துக்கொண்டு உடனே புறப்பட்டு போகலாம். அப்படியாக.